ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய ஆண்டில் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே நீங்கள் எல்லா வகையிலேயும் விருத்தி அடைய போகிறீர்கள். பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே உன்னை விருத்தி அடைய கர்த்தர் பண்ண போகிறார். இந்த வருஷம் ஒரு விருத்தியான வருஷம். நீங்க இதுவரையிலையும் எதிர்பாராத பெற்றிராத விருத்தியை சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஒரு குழந்தை கூட இல்லாத நேரத்துல தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த வாக்கை கொடுத்தார். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல இருக்கும்னு சொன்னார். பார்த்தீங்களா? நம்ப முடியாத அந்த நிலையிலே ஆபிரகாம் நம்பினான். அல்லேலூயா. அதனால ஊழியக்காரன் மூலமா ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் நம்புங்க. கர்த்தர் உங்களை இந்த வருஷத்திலே விருத்தி அடைய பண்ண போகிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை எல்லா வகையிலையும் விருத்தி அடைய பண்ண போகிறார். அல்லேலூயா. மோசே சொன்ன தீர்க்க தரிசனம் உபாகமம் 13வது அதிகாரம் 17-18வது வசனத்திலே சொன்ன தீர்க்க தரிசனம். அவன் வழிமொழிகிறான். ஏற்கனவே ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆணையிட்டார். அதன்படி ஈசாக்கு அவன் விருத்தியானான் என்பதை நாம் எல்லாரும் 1ஆம் நாளில் பார்த்தோம். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு விருத்தி அடைந்தான், யாக்கோபு விருத்தி அடைந்தான், தாவீது விருத்தி அடைந்தான், அவன் மகன் சாலமோன் விருத்தி அடைந்தான். போன வாரத்துல கூட நம்ம பார்த்தோம், தாவீதின் குமாரனாகிய ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன அடைந்தார்? அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று நாம் பார்த்தோம். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே அடைகிற விருத்திக்கும் புதிய ஏற்பாட்டிலே அடைகிற விருத்திக்கும் வித்தியாசம். ஈசாக்கு விருத்தி அடைந்தான்னா எதுல விருத்தி அடைந்தான்? சரீர பிரகாரமா விருத்தி அடைந்தான். 100 மடங்கு விவசாயத்துல விருத்தி, அதுல வர விருத்தி, 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆதியாகமம் 26:12-13 பார்க்கிறோம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் கடைசி வசனத்துல ஒண்ணுமில்லாம போனதானே யாக்கோப்ப கர்த்தர் மிகவும் விருத்தி அடைய பண்ணினார். என்னன்னா அவன் ஆடு மாடெல்லாம் விருத்தி அடைந்தது. இதெல்லாம் நம்ம இந்த விருத்தி எல்லாம் நமக்கு தெரியுது பாருங்க. விவசாய விருத்தி, ஆடு மாடு மேய்ச்சலில விருத்தி, அடுத்து சாலமோனுடைய விருத்தி நமக்கு தெரியுது. மூளையில அறிவில விருத்தி. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சரீர பிரகாரமா விருத்தி அடைந்தான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போன வாரத்துல இருந்து நாம் பார்க்கிறது ஆவிக்குரிய காரியத்திலே, அதுல மெயினா முக்கியமா புதிய ஏற்பாட்டுல ஏராளமான ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் விருத்தி அடையும் போது சரீர பிரகாரமான விருத்தி தானாகவே இலவசமாகவே கர்த்தரால் கூட கொடுக்கப்படுகிறது. அதை ஆண்டவர் இயேசு சொன்னார். என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனத்திலே போன வாரத்துல பார்த்தோம். ஆண்டவர் இயேசு சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அதிகமாய் விருத்தியானார். அதுல கிருபையில அதிகமா தேவ கிருபையில விருத்தியானார். கவனிங்க, உங்க வாழ்க்கையினுடைய அனைத்து ஆதாரமும் தேவ கிருபையில் இருக்கிறது என்பதை மறந்து போக கூடாது. ஆமா, எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியமானாலும் சரீர விருத்தியானாலும் சரீர ஆசீர்வாதமானாலும் எல்லாமே தேவ கிருபையில் தான் இருக்கிறது. நீங்க உயிரோட உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் தேவ கிருபை. அதுல நாம அதிகமாய் விருத்தி ஆகும் போது நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையும் விருத்தி ஆகிறது என்பதை போன வாரத்துல நாம பார்த்தோம். பலவீனமாய் இருக்கும் போதே தேவ கிருபை நம்மை பலப்படுத்துகிறது. 2 கொரிந்தியர் 12:10 சாத்தானுடைய தாக்குதலினாலே தேவ பிள்ளைகள் அவங்க பலவீனமாயிடுறாங்க. சரீரத்துல மட்டும் கிடையாது, அவங்களுடைய அனைத்து காரியத்திலேயும், ஆவிக்குரிய காரியம், சரீர பொருளாதாரம், அவங்க
தொழில், வியாபாரம் எல்லாத்திலும் விருத்தி ஆயிடுறாங்க. ஆனா தேவ கிருபை அதையெல்லாம் மேற்கொண்டு விருத்தியாக வைக்கிறது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இரண்டாவது, சாவுக்கு ஏதுவான நபர்களை சாதனையாளர்களாக மாற்றினது மோசே, பவுல், கன்னி மரியாளை. அவங்களாம் சாவுக்கு எதுவான நிலையில சாதனையாளர்களாக மாற்றினதை போன வாரத்துல நான் உங்களுக்கு விவரித்து காண்பித்தேன். அதெல்லாம் விவரமா சொன்னா இந்த வாரம் இதோட முடிஞ்சு போயிரும். அடுத்து, பொருளாதார விருத்தியும் கூட தேவ கிருபையில் தான் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி போன வாரத்துல 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் முதல் 2 வசனத்துல சொன்னோம். கர்த்தருக்கும் கஷ்டப்படுகிற மக்களுக்கும் நம்மால் இயன்ற அளவுக்கு அல்லது முடியாத அளவுக்கு கூட வாரி இறைத்து கொடுக்கும் போது நாம் விருத்தி ஆகிறோம். கொடுக்கிறதும் தேவ கிருபை என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம கர்த்தருக்கு கஷ்டப்படுற மக்களுக்கும் கொடுக்க 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 விருத்தியின் வாசலை நீங்கள் திறந்து விடுகிறீர்கள். அல்லேலூயா. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வது இலவசமாக. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை தருகிறார். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே தேவன் கிருபை பெருக பண்ணுகிறார், விருத்தி அடைய பண்ணுகிறார். அதிகமான கிருபையை யாக்கோப்பு 4வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆவியானவர் தருகிறார். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஆகவே தாழ்மையுள்ள ஜீவியம் செய்வோம். மேட்டிமை, பெருமை, அகந்தையை நம்மை விட்டு எடுத்து போடுவோம். நாம் நல்ல நிலையிலே இருந்தால் மற்றவர்களை நாம் அசட்டை செய்யாதபடி நாம் தாழ்மையாய் இருப்போம். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளுக்குரிய வெற்றிக்கு கர்த்தர் கிருபையை தருகிறார். அந்த கிருபையிலே விருத்தி ஆகும் போது சரீர பிரகாரமான வாழ்க்கையிலையும், உலக வாழ்க்கையிலேயும், குடும்ப வாழ்க்கையிலேயும், பொருளாதார வாழ்க்கையிலேயும் நீங்க விருத்தி ஆகிக்கொண்டே போகிறீர்கள். உங்க விருத்தி குறைவுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க அந்த விருத்தியை எதிர்பார்க்கிறீங்க, ஆனா அதற்கு முக்கியமான காரியங்களான இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்ம கோட்டை விட்டுறோம். அதுதான் எத்தனை புது வருஷம் வந்தாலும், எத்தனை வாக்குத்தத்தத்தை கேட்டாலும் அதன்படி நமக்கு நடக்காம இருக்கிறதுக்கு அதான் காரணம். அதனால இந்த புது வருஷத்திலிருந்து ஒரு புது வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே கர்த்தருடைய கிருபையை, புது கிருபையை, கிருபையின் மேல் கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. காலையில எழுந்து வெறும் உங்க விண்ணப்பம் மட்டும் இல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தருடைய மகிமைப்படுத்தி அவருடைய செயல்பாடுகள், அவருடைய அதிசயங்கள், அவருடைய நன்மைகளை எல்லாம் சொல்லுங்க. பாருங்க, 136ஆம் சங்கீதத்திலே தாவீது அரசன் கர்த்தரை எப்படி அவருடைய கிருபையை புகழ்ந்து அவன் துதிக்கிறாங்கிறத பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி எவ்வளவு விவரமா கிருபைக்காக துதிக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி காலையிலே, அதிகாலையிலே, ஆண்டவரே உங்க கிருபை இல்லாம என்னால வாழ முடியாது, வளர முடியாது, செழிக்க முடியாதுன்னு சொல்லி பயபக்தியா அதிகாலையிலே கர்த்தரை தேடுங்கய்யா. அதிகமா தூங்காதீங்க, நேரத்துல படுங்க, நீண்ட நேரம் தாமதமா படுக்காதீங்க, நேரத்துல படுங்க, அளவா சாப்பிட்டு படுங்க. ஆமா, நேரத்துல எழுந்து கிருபைக்காக காத்துருங்க. இந்த வருஷத்துல உங்க தொழில், உங்க பிசினஸ், உங்க வருமானம், உங்க வேலை, உங்க காரியங்கள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் எவ்வளவு விருத்தி ஆண்டவர் கட்டளையிடுறாருன்னு பாருங்க. அல்லேலூயா. இந்த கிருபை உங்க மேல பெருக 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 உங்க வாழ்க்கையில இருக்கிற இருளெல்லாம் தானா விலகி போய்விடும். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கய்யா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழிஞ்சிருவோமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஆட்கள் கூட அழியாதபடி ஆண்டவர் உங்களை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து இப்படியாக புதிய ஏற்பாட்டிலே பல காரியங்களிலே, மெயினா முக்கியமா முதலாவது ஆவிக்குரிய காரியங்களிலே நம்ம விருத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆவிக்குரிய காரியத்திலே நம்ம விருத்தியாக சரீர பிரகாரமான காரியங்களிலே தானாகவே நம்ம விருத்தி ஆகிறோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு மக்களுக்கும் புதிய ஏற்பாட்டு மக்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. பழைய ஏற்பாட்டு பகுதியிலே ஆவிக்குரியவர்கள் அல்லது ஆவிக்குரியவன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பார்க்கவே முடியாது. பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினது எல்லாம் இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த இம்மைக்குரிய காரியங்கள். பாலும் தேனும் ஓடுற தேசத்தை ஆபிரகாமுக்கு தருவேன்னு சொன்னாரே, அது என்னது? இந்த பூமியில இருக்கிறது, பரலோகத்துல இருக்கிறது கிடையாது. நம்ம ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது.
இம்மைக்கும் மறுமைக்கும் உரியது ஆண்டவர் நமக்கு தருகிறார். எடுபடாத நல்ல பங்கை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, புதிய ஏற்பாட்டிலே அழிந்து போகிறத ஆண்டவர் கொடுக்கல, அழியாத நித்தியத்தை நமக்கு ஆண்டவர் தருகிறார். நித்தியமான ஆசீர்வாதங்களை தருகிறார். சரி, இப்போ வேகமா இந்த வாரத்திலையும் நாம விசுவாசத்திலே விருத்தி ஆகும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலே சரீர பிரகாரமாகவும் பழைய ஏற்பாட்டிலே மோசே சொன்ன அந்த விருத்தியின் எல்லையை நாம் அடைகிறோம். எடுத்து வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கேளுங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை நீங்க என்னைக்காவது படிச்சிருக்கிறீங்களா? அப்போஸ்தலர்கள், ஆண்டவருடைய சீடர்கள், இயேசு ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டாரு. அவங்க எல்லாம் ஒரு நாள் இயேசுநாதர்ட்ட வந்து இப்படி கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு எதை வர்த்திக்க பண்ணணும், எங்களுக்கு எதை சொல்லுங்கய்யா, இதை பார்த்தாது சொல்லுங்க, எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். நமக்கு நீங்க என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு விண்ணப்பம் ஆண்டவரை பார்த்து சொல்லி இருக்கிறீங்களா? ஆண்டவரே உங்க மேல இருக்கிற விசுவாசம் இந்த புது வருஷத்துல டபுள் ஆகணும், ட்ரிபிள் ஆகணும், 10 மடங்கு ஆகணும், 100 மடங்கு ஆகணும். நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் என்ன தெரியுமா? ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் அழிந்து போகிறதுக்காக இருக்கிறது. ஆனா எங்க இருந்து கர்த்தர் உங்களுடைய விருத்தியை ஆரம்பிக்கிறார்? போன வாரத்திலே நம்ம கேட்டோம், தேவ கிருபையிலே நாம் விருத்தியாக வேண்டும். மாமிசத்திலே ஆண்டவர் இயேசு வெளிப்பட்ட சமயத்தில் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் பூமியிலே வெளிப்பட்டாராம். அதுபோல பாருங்க, கர்த்தர் மேலே, இயேசுவின் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? விசுவாச நிறைவோடு அல்லது விசுவாச விருத்தியோடு இருக்கணும். அதுக்கு ஒரு வாஞ்சை நமக்கு அவசியம். பாருங்க, அவங்க எல்லாரும் கேட்கிறாங்க, அந்த மாதிரி உங்க இந்த புது வருஷத்தின் ஆரம்பத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரே நீங்க விருத்தி ஆகணும், நீங்க விருத்தி ஆவீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த விருத்தியை ஓபன் பண்ற அல்லது விருத்தியை உண்டாக்கக்கூடிய முக்கியமான காரியம் கிருபைக்கு அடுத்தது பாருங்க விசுவாசம், ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம். இப்பவும் கூட பாருங்க, நீங்க விருத்தி ஆவீங்கன்னு கர்த்தர் சொல்றார் பாத்தீங்களா, ஊழியக்கார் மூலமா சொல்றார் பாத்தீங்களா, அந்த வார்த்தையின் மேலே நீங்க விருத்தி ஆயிட்டே, அதாவது விசுவாசம் வைத்து அந்த விசுவாசம் மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கணும். எத்தனை பேர் 1ஆம் தேதியிலிருந்து இதுவரையிலையும் ஆண்டவரே நான் இந்த வருஷத்துல விருத்தி ஆவேன், ஆண்டவரே இந்த வருஷத்துல என் தொழில் விருத்தி ஆகும், என் பிசினஸ் விருத்தி ஆகும், என் குடும்பம் விருத்தி ஆகும், என்னுடைய திறமை விருத்தி ஆகும், என்னுடைய ஞானம் விருத்தி ஆகும், உங்க கிருபை விருத்தி ஆகும்னு சொல்லி எத்தனை பேர் அதையே நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நான் சொல்றையா, நான் அதையே நினைக்க 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 செய்தி இந்த வருஷம் முழுவதும் இதையே பேசுற அளவுக்கு இருக்குது ஐயா. விருத்தி ஆயிட்டே இருக்கு. ஆளுகளுக்கு மூஞ்சி தொங்கி போச்சு, இந்த வருஷம் முழுவதும் இதே தானா? அடே அப்பா, வேற சபையை பாத்திர வேண்டியதான். ஆனா அந்த மாதிரி செய்ய போறது இல்ல. கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்துல இவங்க விருத்தி ஆகணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை பாருங்க. ஏன்னா ஆண்டவர் எங்க போனாலும் இஸ்ரவேலருக்குள்ள இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை காணலன்னு 100க்கு அதிபதியை பார்த்து சொன்னார் பாருங்க. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுதுன்னாரு பாருங்க. என்னை விசுவாசிக்கிறியா அப்படின்னு சொன்னார் பாருங்க. யோவான் 14:1 சொன்னார் பாருங்க, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க. இந்த விசுவாசம்னே எல்லா பக்கமும் சொல்றார் பாருங்க. திமிர்வாதக்காரங்க குணமாக்குறதுக்கு 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க பாத்தீங்களா? அந்த 4 பேரும் கூரையை பிரிச்சுட்டு இறக்கின சமயத்துல கீழே இருந்து இயேசு பார்த்தது ஆளை பார்க்கல. அந்த 4 பேர் 5 பேருக்குள்ளேயும் 5வது வசனத்தை பாருங்க, மார்க் 2:5, அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு கண்டு. இங்க பாருங்க, நீங்க அழகா இருக்கிறீங்களா,
நல்ல ட்ரெஸ்ஸா, உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா அதெல்லாம் இயேசு பார்க்கறதே கிடையாது. இந்த கேட்டகரியே இயேசுநாதர்ட்ட கிடையாது. எது இந்த உயர்வு தாழ்வு வித்தியாசம் இதெல்லாம் இயேசுநாதர்ட்ட கிடையாது. அவர் பார்க்கறதெல்லாம் உங்க உள்ளத்துக்குள்ளே அவர் மேல எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சிருக்கிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. பாருங்க, நமக்கெல்லாம் ஒரு பேர் உண்டு, என்ன தெரியுமா? விசுவாசி. என்ன பேரு சொல்லுங்க? எல்லாருக்கும் விசுவாசி. ஆமா, அம்மா மேல அதிக விசுவாசம் வந்த உடனே எல்லாரும் இந்த விசுவாசி எல்லாம் அங்க போயிருச்சு. அம்மாவின் விசுவாசி ஆல் போஸ்டர்ல வந்துருச்சு பாருங்க. இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கிறதுனால நமக்கு சபை அல்லது பரிசுத்த ஆவியானவர் வைத்த பெயர் தான் புதிய ஏற்பாட்டுல விசுவாசிகளாகிய திரள் கூட்டம். அல்லேலூயா. சரி, இப்ப கவனிங்க, நான் வேகமா உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த விசுவாச விருத்தியை குறித்து கேட்டதான மக்களுக்கு என்ன சொல்லுகிறார்? அடுத்த வசனத்துல, கடுகளவு விசுவாசம் இருந்தால், பாருங்க, விசுவாச விருத்தியை கேட்டதான மக்களுக்கு கர்த்தர் அடையாளம் காட்டினது ஒரு கடுகளவு கடுகை காட்டுகிறார். மத்தேயு 13வது அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனத்திலையும் ஆண்டவர் இதையே அப்படியே அங்கே சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து நிலத்திலே விதைக்கிற சமயத்திலே அது பெரிய மரமாகிறது. இங்க பாருங்க, படிச்சவங்க எல்லாரும் இத நம்புறீங்களா? கடுகு மரம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அப்ப ஆண்டவர் சிருஷ்டி கர்த்தர் இயேசு இங்க சொன்னது பொய்யா? பாருங்க, அந்த கடுகு மரத்துல பறவைகள் எல்லாம் வந்து என்னதான் கூடு கட்டி எல்லாம் இளைப்பாறுது, வாழ்க்கை நடத்துகிறது, குடும்பமே அங்கதான் தங்கி விடுகிறது, கூடாரமே அங்கதான் அமைக்கப்படுகிறது. இப்போ இங்க மரம் அப்படிங்கிறது ஆண்டவர் ஆவிக்குரிய நிலையிலே சொன்ன ஒரு காரியம். விசுவாசம் என்பது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலே அவங்க இருதயத்துல நல்ல நிலமாகி அவங்க உள்ளத்துக்குள்ளே அது காக்கப்படுகிற சமயத்துல விசுவாசத்தை இயேசு துவங்கி வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரத்திலும் கிருபையிலும் தருகிறார் இல்லையா? பாருங்க, அந்த விசுவாசம் அது வளரணும். கேள்வினாலே விசுவாசம் என்ன செய்யும்? வசனத்தை கேட்க கேட்க, ஆண்டவரை பத்தி கேட்க கேட்க உங்க மக்கள் உள்ளத்துக்குள்ள என்ன உருவாகிறது? விசுவாசம் உருவாகுது. பாருங்க, சிலர் சும்மா சாதாரணமா சொல்லுவாங்க, அந்த டாக்டர் கை வச்சுட்டாலே நோய் சரியாயிருவாங்க. எப்படியே சொல்லுவாங்க, அந்த டாக்டர்கிட்ட ஒரு தடவை போனாலே, இந்த பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் அழுத்த நிறுத்தமா சொல்லுவாங்க பாருங்க. இந்த கேட்கிறவங்களும் அப்படியே அதை அப்படியே நினைச்சுவோம், அந்த டாக்டர்கிட்ட போனாலே கை வச்சாலே இந்த விசுவாசம் எவ்வளவு பெருசாகுது பாருங்க. பாருங்க, இவ்வளவு பெருசாகுது பாருங்க. இதுதான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் மேல வச்ச விசுவாசம். எப்படி வச்சா? நான் அவர்கிட்ட போய் பேச மாட்டேன், அவர்கிட்ட கேட்க மாட்டேன், நான் மறைவா இருந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் எனக்கு என்ன கிடைச்சிடும்? சுகம் கிடைச்சிடும். இதுக்கு தான் விசுவாச விருத்தி. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க பாருங்க, விசுவாசங்கிறது ஆவிக்குரிய காரியம், தெய்வீகமான காரியம். ஆனா அது நமக்குள்ளே, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அதை வர்த்திக்க பண்ணுகிற சமயத்திலே, விருத்தி ஆகுகிற சமயத்திலே சரீர பிரகாரமான நன்மை எல்லாம் நமக்கு உருவாகுது. ஹல்லேலூயா சொல்லுங்கயா. இதத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். இந்த பிழைப்பான்ங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தம் சொல்லலாம் பாருங்க. சரீர பிழைப்பு, ஆவிக்குரிய பிழைப்பு, வளர்ச்சி, செழிப்பு, சிறப்பு, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வரணும்னா நீங்களும் இந்த நாளிலே ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற இந்த சின்ன விசுவாசம் அது மரம் மாதிரி வளரணும் ஆண்டவரே. அநேகருக்கு அது ஆசீர்வாதமா மாறணும் ஆண்டவரே. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ஜெபத்திலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். பாருங்கயா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கவனிங்க கவனிங்க. எவ்வளவோ சத்தியங்களை கேட்கிறோம், ஆனா ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாம ஜெபம் பண்ணும் போது ஒரு பதிலும் கிடையாது. விசுவாசம் இல்லாம எதையாவது வாங்கலாம், ஏதாவது கிடைக்கும், நடக்கும் அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவர் நம்மளதான் பார்த்து நகைக்கிறார். முதல்ல என் மேல விசுவாசம் வை, நான் இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி நீ நம்பு, அதுக்கப்புறம் தான் உனக்கு என்ன கிடைக்கும்?
நன்மை கிடைக்கும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 10:16 வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரம். உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது பாருங்க, உங்க ஒரு தனி நபருக்குள்ளே விசுவாசம் விருத்தி ஆகும்போது, கவனிங்க, விசுவாசம் விருத்தி ஆகும்போது அது என்ன நடக்குது தெரியுமா? அது அப்படியே உங்க குடும்பத்தை தொடுகிறது, உறவினர்களை தொடுகிறது, சொந்த பந்தங்களை தொடுகிறது. ஏன்னா நீங்க போகிற வருகிற இடம், நண்பர்கள் வேலை செய்கிற இடம், எல்லா இடத்திலேயும் அற்புதங்களை நடப்பிக்கிறது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு குட்டையானாலும் சரி, குளமானாலும் சரி, நீங்க ஒரு சின்ன, இப்ப எல்லாம் பார்க்க முடியாது இல்லையா, மழை ஒழுங்கா பெய்யுது இல்லையா, மழை பெய்த சமயத்துல பாருங்க அங்கங்க தண்ணி தேங்கி இருக்கும் பாருங்க, அல்லது சின்ன ஓடாத குட்டை தண்ணியில நீங்க ஒரு சின்ன கல்லை தூக்கி போடு பாருங்க, அதுல ஒரு அலை உருவாகும், ஒரு சிறிய அலை. அந்த அலை அப்படியே பெரிதாகி அந்த குளம் முழுவதும் அந்த எல்லா எல்லையும் தொற்றும். ஹல்லேலூயா. கவனிங்க, விசுவாசம் பாருங்க, நிறைய மக்கள் கிறிஸ்தவ சபைக்கு போறதே எதுக்கு தெரியுமா? அந்த உலகத்தார் மாதிரி தான். அவங்க எப்படி கோயிலுக்கு போறாங்களோ அந்த மாதிரி கோயிலுக்கு போனா, சர்ச்சுக்கு போனா நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நமக்கு ஏதாவது கிடைக்கும், நம்ம பிள்ளைகள்லாம் நல்லா இருப்பாங்க. கவனிங்க, அப்படி இல்ல. இந்த உலகத்துக்கே உங்க விசுவாசத்தின் மூலமாய் ஒரு பெரிய ஆசீர்வாத அசைவு உருவாக வேண்டும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்ப நான் வேகமா குறைந்த நேரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ, விசுவாசம் விருத்தி ஆகும் போது என்னென்ன அடையாளங்கள், என்னென்ன நன்மைகள் சரீர ஆவிக்குரிய பிரகாரமா நமக்கு நடக்கிறது. இந்த விருத்தியை தான் ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில உண்டாக்க போகிறார். எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? இருதயம் திறந்து கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? எடுத்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுருவும் ஸ்தேவானும் ஆண்டவர் மேல விசுவாசத்திலே விருத்தி ஆனதினால அவங்க பெரிய அற்புதங்களை செய்தாங்க. பாருங்க, பெரிய அற்புதங்களை செய்தார்கள். பாருங்க, அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல பாருங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தின் ஆரம்ப பகுதியிலே நம்ம என்ன பார்க்கிறோம்? பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு காலையில 9 மணிக்கு போகிறப்போ அங்கே ஒரு பிச்சைக்காரன் அலங்கார வாசலிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். பேதுரு யோவான் போகிற சமயத்துல அவங்களுக்கிட்டையும் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? ஐயா, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சமயத்துல அப்பதான் பேதுரு சொல்றாரு, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்திலே இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடன்னு சொல்லி வலது கையை பிடிச்சு அவனை தூக்கி விட்டார். பாருங்க, அவன் குதித்து எழுந்து நடந்து அவங்களோடு கூட தேவாலயத்துக்கு போனா இது ஒரு பெரிய புரட்சியாக மாறினது. அன்றைக்கு ஆலயம் முழுவதும், ஆராதனை முழுவதும் இதே பேச்சாதான் இருந்தது. அந்த உடனே யூத மத தலைவர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. ஏசுநாதர் பேர்ல அந்த ஆளு செத்துட்டானே, உயிரோட எழுந்தான்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இது என்ன, இந்த மனுஷன் இப்படி நடக்க பண்ணிட்டாங்களே அப்படின்னு பேதுருவையும் யோவானையும் பார்த்து கேட்ட சமயத்துலதான் ஒரே ஒரு காரியத்தை பேதுரு சொல்லுகிறார். 16வது வசனத்துல பாருங்க எல்லாரும். இயேசுவை பற்றும் இயேசுவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே இவனை பலப்படுத்தினது. பாருங்க, இயேசுவின் நாமத்தின் மூலமாய் உண்டான விசுவாசம் சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இப்ப கவனிங்கய்யா, கவனிங்க எல்லாரும் கவனிங்க. எந்த பாதிப்பா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில, உங்க தொழில, உங்க வேலையில, சரீர பிரகாரமான காரியமானாலும் ஆவிக்குரிய பிரகாரமான காரியமானாலும் பாதிப்பை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க.
பக்கத்துல இருக்கிறவங்க மேல சொல்லுங்க, பாதிப்பை குறிச்சு கவலைப்படாதீங்க. சில நேரம் ஜெபம் பண்றோம், அழுது அழுது, ஆண்டவரே எப்பப்பா இது தீரும், எப்பப்பா தீரும். அவர் வாய்க்குள்ள இருந்து ஒன்னே ஒண்ணு சொல்றாரு, என் மேல நீ நல்ல விசுவாசம் வச்சியன்னா இது தீரும். இது எப்ப தீரும் சொல்லுங்க. என்ன நீ எப்பப்பா தீரும்னு சொல்லி ஜெபம் பண்ணாம, ஏசப்பா உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டி நீரே. எல்லாரும் வாய் திறந்து என்ன மாதிரி சத்தமா பாடுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து பாடுங்க. உங்க வீடு சொந்த வீடா இருந்தா சத்தமா கம்பீரமா பாடணும். வாடகை வீடா இருந்தா ஜன்னல் கிண்ணல் அடைச்சுக்கிட்டு பாடணும். எப்படி பாடணும்? ஆண்டவர் முகத்தை பார்த்து எப்படி பாடணும்? ஐயா நீர் நான் ஆராதிக்கிற ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்டவர்? கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டி நீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டி நீரே. சத்தானை ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே. வாய் திறந்து பாடுங்க. இன்னும் கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. எல்லாரும் சந்தோஷமா பாடுங்க. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே. எல்லாம் வாய் திறந்து இயேசுவை பார்த்து நம்முடைய ஆண்டவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மனிதரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனிதரால் கூடாதது. வாய் திறந்து சொல்லுங்க. பாட தெரியாட்டினாலும் வாய் திறந்து அறிக்கையிடுங்க. மனிதரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கவனிங்க கவனிங்க கவனிங்க. உங்க ஜபத்தை எல்லாம் மாத்தணும். விசுவாசத்தோட ஜெபிக்கிறது எப்படி? விசுவாசத்தோட ஜெபம் பண்ணீங்கன்னா பாருங்க பாருங்க பாருங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணீங்கன்னா அங்கதான் அந்த ஜெபம் தான் கேட்கப்படுகிறது, அங்கதான் வெற்றி உருவாகிறது. எப்படி? நீங்க எப்பப்பா அதை செய்வீங்க, எப்பப்பா எனக்கு சுகத்தை கொடுப்பீங்க இப்படின்னு அழுகிறதுக்கு பதிலா இந்த ஜெபத்தெல்லாம் முறுமுறுப்பு. ஆண்டவர் செய்யாம இருக்கிறார் பாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல கோபமா முறுமுறுக்கிறது. அப்படி இல்லை, நம்ம சொல்லணும், ஆண்டவரே
உங்களை கண்டு செங்கடல் விலகி ஓடினதப்பா. அந்த தேவன் தாப்பா எங்க தேவன். ஆமாண்டவரே, நீங்க எனக்காக யுத்தம் பண்ற தேவன், எனக்காக வழக்காடுகிற தேவன், எனக்காக பேசுகிற தேவன். நீர் என் மேய்ப்பனா இருக்கிறதுனால என் வாழ்வில தாழ்வு தோல்வி ஒன்றுமே இல்லை. கிறிஸ்துவுக்குள் எங்கும் என்னை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், என் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆண்டவருக்கு அப்படியே குழு 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 குழுன்னு இருக்கும் பாருங்க. ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் இப்படி எல்லாம் கேட்கிறப்ப? அடே அப்பா, இதுக்கு தாயா பிரசங்கம், இதுக்கு தான் ஆவியானவர் பேசுறாரு. எதுக்கு? உங்களுக்குள்ளே உங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதுக்காக. விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது? ரோமர் 10:17 இப்படிதான் இருக்கு. கேள்வியினாலே விசுவாசம் வரும். வசனத்தை கேட்க 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 நமக்குள்ளே விசுவாசம். பாருங்க, பேதுருனுடைய நிழல் பட்டு 5வது அதிகாரம் அப்போஸ்தலர் 15 பாருங்க, பேதுரு நடந்து போகும்போது அவனுடைய நிழல் பட்டு பிணியாளிகள், பிசாசு பிடித்தோர் எல்லாம் சுகமடைஞ்சாங்களாம். ஆனா இவனுடைய ஆரம்ப நிலைமையை பாருங்களேன். மத்தேயு 14வது அதிகாரம் 31வது வசனத்துல அவனை ஆண்டவர் அதட்டுறாரு. என்ன சொல்றார் தெரியுமா? அற்ப விசுவாசியேங்கிறார். என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசி. அப்ப பாருங்க, இவன் எவ்வளவு விசுவாசத்துல வளர்ந்திருக்கிறான் பாருங்க. சீசனாக, பயிற்சியாளனாக இருந்த சமயத்துல ஒரு சாதாரண வேலைக்காரிக்கு முன்பதாக நிற்க அவனுக்கு பலன், விசுவாசம் இல்லாமல் இருந்தது. பாருங்க, ஆண்டவர் இயேசு கடலின் மேலே நடந்து வருகிறார். எல்லாரும் பயப்படுறாங்க, இவன் மட்டும் பேசுறான். நீரே ஆனால் நானும் உம்மோடு கூட நடக்க எனக்கு ஆணையிடணும் அப்படின்னு சொன்ன சமயத்துல இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், வான்னார். பாத்தீங்களா? அவன் இயேசு நடந்த மாதிரியே தண்ணி மேல நடந்தான். அதெல்லாம் விசுவாசம் தான். ஆனா அந்த விசுவாசம் குறைஞ்சிருச்சு. எப்ப குறைஞ்சிச்சு தெரியுமா? எப்போ அவன் இயேசுவை பார்த்து இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்தானோ அப்பொழுது இயேசுவை போல காரியத்தை சாதிக்க முடிந்தது. ஆனா பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் காற்றை பார்க்க ஆரம்பிச்சான். அந்த பகுதியில் இருக்கு, காற்று பலமாய் இருப்பதை கண்டு பயந்து. இங்க பாருங்க பாருங்க, இயேசுநாதரை தவிர உங்க பார்வை, உங்க எதிர்பார்ப்பெல்லாம் வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், எவ்வளவும் பொய்யுரையாத தேவன். அவருக்கு பொய் சொல்லவே தெரியாது. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல என்று அவரே சொல்லுகிறார். அதனால ஐயா அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேட்டு கேளுங்க, பொய் சொல்ல தெரியாதான்னு கேளுங்க பார்க்கலாம். அவங்க சொல்லுவாங்க, நிறைய இருக்கு, என் தலைமுடி மாதிரி இருக்கு. ஆமா, பிறந்ததுல இருந்தே அப்படித்தான். அதெல்லாம் எங்க அப்பா அம்மா வளர்த்து விட்டது. ஆமா, போன்லயே போய் ஆள் இல்லைன்னு சொல்லு. பிள்ளைகிட்ட போனை கொடுத்து எங்க அப்பா இல்லைன்னு பக்கத்துலதான் உட்கார்ந்து இருப்பாரு. அப்ப என்ன பாருங்க, எதை விதைச்சு விடுறோம், எதை ஆளாக்கி விடுறோம்? பிள்ளைகளை பொய்யராக உருவாக்கி விடுறோம். இங்க பாருங்க, விக்கிரக ஆராதனைக்காரர், வேசித்தனம் பண்றவங்க எங்க 2ஆம் மரணமாகிய அக்கினி கந்தகத்துல எரிவாங்கன்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா? வெளிப்படுத்தல் 21:8 அதுல பொய்யரும் பொய் சொல்ற ஆளெல்லாம் அங்க போவாங்களாம். அப்படின்னா எவ்வளவு இந்த புது வருஷத்துல எல்லாத்தையும் உதறிட்டு உங்களை ஒழுங்குபடுத்தணும்னு பாருங்க. அதனால கவனிங்க ஐயா, நம்ம அதை இதையும் பார்க்க கூடாது. அழைத்த ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது உங்க வல்லமை குறையாம இருக்கும். உங்க வாழ்க்கையில, உங்க காரியத்துல தோல்வி வராம இருக்கணும். இப்ப பாருங்க, நிழல் பட்டு, பேதுருவுடைய நிழல் பட்டு சுகமானாங்க. ஆண்டவர் யோவான் 14வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை சொல்றார், 13வது வசனம்னு நினைக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான். எத்தனாவது வசனமா? 12வது வசனமா? படிங்க பார்க்கலாம். நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அதை விட பெரிய காரியத்தை செய்வான்னு சொன்னார். பாத்தீங்களா? பேதுருவனுடைய காரியத்துல நடந்தது. இயேசுநாதருடைய நிழல் பட்டு சுகமானாங்கன்னு சரித்திரத்துல இல்ல, சுவிசேஷத்துல இல்ல. அப்படின்னா அவர் செய்ய முடியாதுன்னு இல்லைன்னு அர்த்தம். அவர் செய்யல. ஆனா இங்க சொன்னதுக்கு உதாரணமா சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுருவனுடைய நிழல் பட்டு என்ன ஆனது? சுகமானாங்க. இங்க கவனிங்கயா,
நீங்க படிக்கிற, கேட்டிருக்கிற, அனுபவிச்சிருக்கிற காரியத்துக்கு மேலாக கர்த்தர் இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீங்க கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாச விருத்தினாலே கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கவனிங்க, அடுத்தது அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. ஸ்தேவானை குறித்து நாம் பார்க்கிறோம். நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்தான். எதனால செய்தான்? விசுவாச விருத்தினாலே. சொல்லுங்க, கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்க, பேதுருவாவது பரவாயில்ல. பேதுரு 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தவன், இயேசுவினுடைய அற்புதத்தை கண்டவன். இவனும் செயல்படுத்தினான், இவனும் தண்ணி மேல நடந்தான். ஆனா ஸ்தேவானுக்கு இந்த அனுபவம் எல்லாம் கிடையாது. பேதுரு பெரிய ஊழியக்காரர், பிரதான அப்போஸ்தலர். ஆனா ஸ்தேவான் சாதாரண விசுவாசி, உண்மையான விசுவாசி. பக்கத்துல இருக்கிறவங்க மேல கை வச்சு சொல்லுங்க, நீங்க சாதாரண விசுவாசியா உண்மையான விசுவாசியா சபையில? அப்பா, புது வருஷத்துல இதெல்லாம் பார்த்து செக் பண்ணணும்பா. ஆமாப்பா, செக் பண்ணுங்க, உங்க பாத்திரத்தெல்லாம் செக் பண்ணுங்க. கிழிஞ்ச பாத்திரமா அல்லது கிழிஞ்ச பையா இருக்கிறதுனால ஆசீர்வாதம் எல்லாம் போயிருது பாருங்க. ஹல்லேலூயா. போன வாரத்துல சொன்னேன்ல, ஆண்டவர் புது திராட்சரசத்தை புதிய பையில தான் போட சொல்றாரு, புதிய துருத்தியில போடணும். அப்ப புது ஆசீர்வாதம் இந்த வருஷத்துல உங்களுக்கு வேணும்னா நீங்களே புது மனுஷரா கட்டாயம் பழைய காரியத்தை எல்லாம் ஒழிச்சிட்டு புதுசா மாறணும். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கவனிங்க, சபையிலே மக்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உணவு காரியங்கள், பண காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்காக அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் அங்கே பாருங்கள், 7 பேரை அவங்க டீக்கனாக அல்லது கமிட்டியாக ஏற்படுத்துகிறார்கள். அதுல ஒரு ஆளு தான் ஸ்தேவான். அவனுக்கு கொடுக்கப்பட்டது பண நிர்வாகமும் அதே மாதிரி சாப்பாட்டு காரியத்தை தான். மார்க்கெட்டுக்கு போகணும், சாப்பாடு செய்யணும், மக்களுக்கு எந்த குறை இல்லாம எல்லாரும், ஏன்னா எல்லாரும் எல்லாத்தையும் வித்துட்டு கொண்டு சர்ச்சிலேயே இருக்கிறாங்க. அதனால 3 நேரமும் சாப்பாடு போடுற காரியத்துக்கு ஒரு பெரிய பாரம். கிடைக்கிற காணிக்கை அதெல்லாம் பாதுகாக்கணும், அது கணக்கு வழக்கு எழுதணும். இதுவும் பாரமான காரியம். இதுக்கு உண்மையான ஆட்கள் தேவை. பாருங்க, கொடுக்கப்பட்ட ஊழியம் ஒண்ணு, ஆனா அங்கே செய்தியின் நேரத்திலே கவனிங்க, இந்த சபையில வேலை செய்யற ஆட்கள் அங்க நின்று வரவேற்றாலும் சரி, எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, என்ன பிரசங்கம் பண்றாங்கிறத ரொம்ப கவனமா கேட்கணும். இல்லையா, அங்க இங்க ஓடும் பிள்ளையா இருக்க கூடாது. கவனிங்க, வசனத்தை இந்த ஸ்தேவான் அங்கு இங்குமாக வேலை செய்து கொண்டிருந்தே கேட்டு கொண்டிருக்கிறான். ஆண்டவர் இயேசுவை பார்த்தது கிடையாது. சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்கிறார்கள், நாங்களே சாட்சி அப்படின்னு சொன்னதை கேட்டு இயேசுவின் மேலே அவனுக்கு விசுவாசம் வளர 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 சாதாரணமான உலக வேலைக்கு நியமிக்கப்பட்டவன் இப்பொழுது ஊழியக்காரரை போல அற்புதம் செய்கிறான். ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்கிறான். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசுவின் மேலே அவன் வைத்த விசுவாசம். அவன் விசுவாசம். சொல்லுங்கய்யா, விசுவாசம். ஹல்லேலூயா. சொல்லுங்க விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். மார்க் 16:17 சொல்லப்பட்டிருக்க, 18 சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரரா நடக்கும் அடையாளங்கள்னு சொல்லல. ஊழியக்காரரானாலும் விசுவாசிகளானாலும் இயேசுவின் மேல் யார் விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்க பிசாசை துரத்த முடியும். வியாதிஸ்தர்கள் மேல அவங்க கையை வச்சாலும் சுகமாவாங்க. இப்படி எல்லாம் இதுவரையிலும் நீங்க செஞ்சிருக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில? நம்ம கவலை எல்லாம் நம்ம பிரச்சனையிலேயே இருக்குது. நம்ம கவலை பாரம் எல்லாம் எல்லாமே பெரிய மூட்டையை அவுத்து பார்த்தா எல்லாம் அவங்க குடும்ப காரியம்தான். சொல்லுங்க, அவங்க குடும்ப காரியம், அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் செய்ய வேண்டியது. அழுது அது ஒரு பெரிய பொத்தலான பை மாதிரி அது நிறைஞ்சு கிடக்கு. இந்த குப்பையை தூக்கிக்கிட்டே புது கிருபை தாரும் தேவா, அந்த மூட்டை அசையணும், அதெல்லாம் தூக்கி எறியணும். அதெல்லாம் யார் மேல போட்டுருணும்? சொல்லுங்க, கர்த்தர் மேல போடணும் ஐயா. ஹல்லேலூயா. புது மனுஷரா மாறுவோம். அதனாலதான் வெளிப்படுத்தல் ஆண்டவர் ஏசாயாவிலையும் சொல்றாரு, இதோ சகலத்தையும் நான் என்ன செய்கிறேன்? புதிதாக்குகிறேன். புது ட்ரெஸ் மட்டும் கிடையாது, உங்க வாழ்க்கையே புதிதா மாறணும். பக்கத்துல இருக்கிற ஆளை அசைச்சு சொல்லுங்க, ஆமாயா புதுசா நீங்க மாறி இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா.
இந்த வருஷத்துல நீங்க பெரிய பெரிய காரியமெல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி விரும்புறீங்களே, நீங்க அடையறதுக்கு முன்னமே கர்த்தருக்கு உங்க மேல உங்களை குறிச்சு ரொம்ப ஆசை. என் பிள்ளைக்கு எப்போ கடன் தீரும், அவன் பெருமூச்சு எப்போ நீங்கும், ஆமா அந்த குடும்பத்துல எப்ப விருத்தி உண்டாகும், அவங்க வியாபாரத்துல எப்படி ஒரு செழிப்பு வரும், அவங்க குடும்பத்துல இருக்கிற சிக்கல் எப்ப தீரும், அவங்க வியாதி எப்ப தீரும் சொல்லி அவரும் எப்பொழுதும் ஆயத்தமா தானே இருக்கிறாரு. ஆமா, சபிக்க வந்த ஆளுக்கு பீலையாமுட்டே ஆண்டவர் ஒரு பெரிய ரெவலேஷன் கொடுத்தார் பாத்தீங்களா? என்ன ரெவலேஷன்? நீ சபிக்க வந்திருக்கிறப்பா இல்ல, அவங்களை வழி நடத்துகிற ஆண்டவர் ஆகிய தெய்வமாகிய கர்த்தர் நான், அவர்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். நீங்க கடனாளியா இந்த புது வருஷத்துல தொடரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்பலையா? அதுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு பெரிய விமோசனத்தை வைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா கேட்க விரும்புறீங்க? ஆமா, நீங்க செய்ய வேண்டியது சாதாரண விசுவாசியோ பெரிய ஊழியக்காரரோ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மேல எப்படி இருக்கணும்? விசுவாசம் பெருகணும். இந்த விசுவாசம் பெருகணும்னு அங்க பாருங்க, இங்க விசுவாசம் பெருகும்படி ஆவியானவர் ஊழியக்காரர் மூலமா சொல்ற இந்த சத்தியத்தெல்லாம் நீங்க வீட்டுல போய் நல்லா தியானிங்க. எழுதி வச்சீங்கன்னா அதை திரும்ப எடுத்து பாருங்க. உங்க தனி ஜபத்துல சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரே உங்க மேல வைக்கிற விசுவாசம் எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிழைப்பை, ஒரு பெரிய செழிப்பை உருவாக்கம்னு இருக்குது. ஆமா ஆண்டவரே, இந்த வருஷத்துல நீங்க அதை செய்ய போறீங்க. ஆமா, நீங்க சொன்னதை செய்கிற தேவன், செய்கிறத தான் சொல்லுகிற தேவன், நீர் வாக்கு மாறாத தேவன். உங்க வாக்கெல்லாம் ஆம் என்றும் நான் நம்புகிறேன். நான் நம்புறேன்பா, நான் உங்களை மட்டும் நம்புறேன், நான் உங்களை மட்டும் நம்புறேன். அப்படியே சொல்லி துதிச்சிட்டுங்க, காரியம் நிச்சயமாய் மாறுதலாக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க. இன்னொரு காரியம், ஆபிரகாம நாம எல்லாருக்கும் விசுவாசிகளுடைய தகப்பன்னு சொல்றோம். வாசிங்க பார்க்கலாம், ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5-6 வசனம். பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு குழந்தை கூட கிடையாது, குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா இவன் சரீரம் செத்து போச்சு, வயசாயிடுச்சு இல்லையா? மனைவிக்கும் டோட்டலா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படிதான் பைபிள் நல்ல அழகா விவரமா சொல்லுது. இந்த நேரத்துல கர்த்தருடைய வாக்கு தத்துவம் எவ்வளவு பிரகாசமா, எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. நம்புவதற்கு ஏதுவான நல்ல சூழல் கிடையாது. இப்பவும் கூட பாருங்க, இந்த வருஷத்துல நீங்க எல்லா வகையிலையும் விருத்தி ஆவீங்க. ஆவிக்குரிய ஜீவியத்திலையும், சரீர பிரகாரமா, பொருளாதார ரீதியா, குடும்பத்துல, பிசினஸ்ல, எல்லாத்திலையும் விருத்தி ஆவீங்க, விருத்தி ஆவீங்க. கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார்னு சொல்ல 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 உங்களுக்கு ஒரு கேள்வியை சாத்தான் போட்டுக்கிட்டே இருக்கிறான். அது எப்படி, எங்கிருந்து? ஆமா, உன் சூழ்நிலை இப்படி இருக்குதே, ஊழியக்காரர் மூலமா கர்த்தர் சொல்றதை உன்னால நம்ப முடியுதா அப்படின்னு அவன் கொக்கி போட்டு கேள்வி கேட்கிறான். ஆபிரகாம் அப்படி எல்லாம் கிடையாது. அவன் என்ன ஒரே வார்த்தை சொன்னான், என்னுடைய சூழ்நிலை சரியா இருக்குதோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் சரியாக நிறைவேறும் என்று சொல்லி அவன் நம்பிக்கையா இருந்தான். ஆவியானவர் ரோமர்ல அதை குறிச்சு எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க. 4வது அதிகாரம் 18வது வசனத்துல இருந்து 23வது வசனம் வரையில வாசிங்க. பாருங்க எவ்வளவு அழகா விவரமா எழுதுறார் பாருங்க. நம்புகிறதற்கு ஏதுவான நல்ல சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலும் நம்பிக்கையோட அதை விசுவாசித்தான். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சரீரத்திலே பலவீனமா இருந்தான், ஆமா, ஆனா கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசத்திலே பலவீனமாவே இல்லை. இங்க பாருங்க, உங்க சரீரம் 100 வயசாகி பலவீனமாயி உயிர் பிரிய போற நேரத்துல ரொம்ப பலவீனமா தான் இருக்கும். பலனே சுத்தமா இல்லாம தான் இருக்கும். ஆனா உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம் அப்ப பலவீனமாவே இருக்காது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கய்யா. மனசுல நம்ம கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசம் அது பெருகிக்கொண்டே
இருக்கணும். அவ பாருங்க, ஆபிரகாம் தினந்தோறும் இரவிலே நட்சத்திரத்தை பார்க்கிற நேரமெல்லாம் வாக்குத்தத்தத்தை தான் நினைச்சான். கடற்கரை மணலை பார்க்கிற நேரத்துல எல்லாம் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை தான் நினைச்சான். அவன் என்ன சொல்லிட்டு இருந்தான்? என் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். உபாகமம் 1வது அதிகாரத்துல மோசே இந்த வசனத்தை அப்படியே ஞாபகப்படுத்துறான் பாருங்க. பிதாக்களுக்கு கர்த்தர் சொன்னபடியே நீங்க இப்பொழுது எல்லாரும் வானத்து நட்சத்திரங்களை போல அவ்வளவா பெருகி இருக்கிறீங்க. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கய்யா. கவனிங்க கவனிங்க, விசுவாசத்துல வீக்கா இருக்காதீங்க. சரீரம் பலமா இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம். ஆமா, பொருளாதாரத்திலே நீங்க பலமா இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம். உங்க சூழ்நிலை எது எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் மேல விசுவாசத்துல எப்படி இருக்கக்கூடாது? பலவீனமா இருக்கக்கூடாது. இதுதான் ஆபிரகாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். என்னோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. அவர் அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவர். எல்லாரும், உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய. எல்லாரும் விசுவாசத்தோடு பாடுவோம். உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின். செல்ல மாற்றி மதுரமானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவர் கலங்காதே. அவர் வலக்கரம். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. தொடர்ந்து வாசிங்க, ரோமர் 4வது அதிகாரம். அத எண்ணவே இல்லை. பக்கத்துல இருக்கிறவங்க மேல கை வச்சு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற மைனஸ் எல்லாம் ஒரு நாளும் நினைக்கவே கூடாது. உங்க மனைவிட்டையும் புருஷன்ட்டையும் சொல்லுங்க, இத பத்தி பேசவே கூடாது. வீட்டுக்கு வர்ற ஆண்கள்கிட்ட, ஏங்க இத என்ன பண்ண போறீங்க? பண்ணிட்டு இருக்கிறதே கர்த்தர் தான். இந்த கேள்வி எல்லாம் கேட்டு குழப்பத்தை உருவாக்க கூடாது. அதை என்ன பண்ண போறீங்க, இதை என்ன பண்ண போறீங்க? உங்க குடும்பத்துல ஆளுகை செய்கிறது யாரு? சொல்லுங்க. கணவன் மனைவி. உங்களுக்கு 2 பேருக்குமே தெரியுது இல்லையா? மைனஸ் எல்லாம் தெரியுது இல்லையா? அவன் சரீரம் செத்து போச்சு, இவளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. ஆனா அந்த சப்ஜெக்ட பேசுறதே இல்ல. பேசுறதெல்லாம் என்னன்னா, கர்த்தர் சந்ததியை என்ன செய்ய போகிறார்? வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல அநேகம் ஜாதிகளுக்கு நீ தகப்பனாய் இருக்க போகிற, நீ தாயாய் இருக்க போகிற. பேச்சு பெருசா இருக்கு பாருங்க.
பேச்சு பிரமாதமா இருக்கு. சொல்லுங்க, இந்த இடையில ஆகாருக்கு எப்படி இடம் கொடுத்தாங்கிறதான் பெரிய ஒரு காரியம். பாருங்க, இவ்வளவு பெரிய விசுவாச வீரனா இருந்தாலும் யானைக்கு அடி சறுக்குங்கிற மாதிரி ஏதோ நடக்குது. அதுல கவனமா இருக்கணும். கவனமா இருங்க. சொல்லுங்க, உங்க குடும்பத்துக்குள்ளே நிறைய பேரு ஆண்டவருடைய விசுவாசத்துக்கு இடையில ஒரு சந்து விடுறீங்க பாத்தீங்களா? அந்த சந்துக்குள்ள ஆகார் நுழைஞ்சதுனால தான் உங்க பிசினஸ்ல, உங்க குடும்பத்துல, உங்களுடைய சமாதான சந்தோஷ ஐக்கியத்துல எல்லாம் பெரிய வீழ்ச்சி, பெரிய பாதிப்பு. அதையெல்லாம் ஆண்டவர் இந்த வருஷத்துல நிவர்த்தி ஆக்க போகிறார். ஹல்லேலூயா. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு நேரம் வந்தது பாருங்க, ஆபிரகாமை அழைச்சி அந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய பிள்ளையையும் நீ என்ன செய்ய, டோட்டலா அனுப்பி விடுனார் பாருங்க. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கய்யா, நன்றி சொல்லுங்கய்யா. எவ்வளவு பெரிய விசுவாச வீரன், எவ்வளவு சத்தியத்தை விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய உதாரணமான இந்த ஆபிரகாம் சாரால் தங்களுக்கு இருந்த பலவீனத்தை அவங்க அதிகமா தியானிக்கவில்லை. கவனிங்க, உங்க கடன் இருக்கலாம், பாதிப்பு இருக்கலாம், சிக்கல் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், தீர்க்க முடியாததெல்லாம் இருக்கலாம். அதை அதிகமா தியானிக்காதீங்க. அதுல வெற்றியை தரக்கூடிய கர்த்தரை அதிகமா தியானம் பண்ணுங்கய்யா. கர்த்தரை அதிகமா தியானம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காரியம், அவன் சரீரம் பலவீனமா இருந்தது, அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கல. ரெண்டாவது காரியம், தங்களுடைய வீக்னஸ் அவங்க நினைச்சு பார்க்கவே இல்லை, அவங்க எண்ணி பார்க்கவே இல்லை. அடுத்த காரியத்தை வாசிங்க. எவ்வளவு விசுவாச விருத்திய பாருங்க. ஆபிரகாமுக்குள்ள எவ்வளவு விசுவாச விருத்தி பாருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்ம அதிகமா நம்பும் போது அந்த விசுவாசம் விருத்தி ஆகுது. கர்த்தர் தாம் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கய்யா. பாருங்க 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 பாருங்க. போன வாரத்துல நம்ம பார்த்தோம், சாவுக்கு ஏதுவானவர்கள் சாதனையாளராக மாறினதுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய மகிமையை கண்டு யாரும் உயிரோட இருக்க முடியாதுன்னு கர்த்தர் சொன்னார் பாத்தீங்களா? அந்த நிலையிலேயும் கர்த்தர் மோசேக்கு கிருபையை கொடுத்து மகிமையையும் பார்த்தா, சாகாம சாதனையாளரா அவன் மாறிட்டான். அதே மாதிரிதான் பவுல் கர்த்தரை பார்த்து கண்ணுதான் பறி போனது, ஆளே போக வேண்டியது. ஆனா அவன் என்ன செய்தான்? கர்த்தருடைய கிருபையிலே பெரிய சாதனையாளராய் மாறினான். அநேக சபைகளை ஸ்தாபித்தான், அநேக நிருபங்களை பூலோகத்துக்கு அவன் எழுதி கொடுத்தான். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவனும் சொல்றான், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனத்துல என்ன சொல்றான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. கன்னி பெண் கர்ப்பவதி ஆனா பழைய ஏற்பாட்டு மோசேயினுடைய பிரமாணத்தின்படி அவளையும் அவன் குடும்பம் எல்லாத்தையுமே கல்லெறிஞ்சு கொன்னுருவாங்க. ஆனா மரியாளுடைய வாழ்க்கையிலே, கன்னி மரியாளுடைய வாழ்க்கையிலே அது நடக்கல. கர்த்தருடைய ரட்சிப்பின் திட்டத்திலே அவள் பெரிய சாதனையாளராக அவன் மாறினாள். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கய்யா. நீங்க நினைக்கிற மாதிரி காரியம் நடக்கிறதுல. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்குள்ளே, கர்த்தருக்குள்ளே நீங்க உங்க மூளை ஆராய்ச்சி அவசியம் இல்லை. கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் மாற்றி அமைக்கும். எஸ்தர் புஸ்தகத்துலதான் இந்த வசனம் வருது, காரியங்கள் மாறுதலாக முடிந்தது. காரியங்கள் எப்படி முடிஞ்சிச்சு? மாறுதலா, எல்லாமே மாறுதலா. என் மொர்தகாய்க்கு தூக்கு போடுறதுக்காக ஆகான் அவன் ஒரு பெரிய 50 அடி உயரம் தூக்கு மரத்தை செஞ்சு வச்சுட்டு போனான் பாத்தீங்களா? மொர்தகாயை தூக்கி போடல, அவன் தான் செஞ்சவனையே தூக்கி போட ஆண்டவர் வச்சாரு. எல்லாரையும், யூத இனத்தையே, இஸ்ரவேல் ஜனங்களையே கொன்று போடணும்னு ஒரு டேட் வச்சாங்க பாத்தீங்களா? யார் யார் ஏற்பாடு பண்ணினாங்களோ, யார் யார் எதிராக எழும்பினாங்களோ அத்தனை பேரையும் கொல்லும்படி யாரை வச்சு, யார் கொன்று போடப்படுவார்கள் நினைச்சாங்களோ அவங்கள வச்சே ஆண்டவர் கொல்ல வைத்தார்.
அதனால பக்கத்துல இருக்கிறவங்க மேல கை வச்சு சொல்லுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி கர்த்தர் செய்கிறது அல்ல. உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழி என் வழி அல்ல. காரியங்களை மாறுதலாய் மாற்றுகிற கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே விசுவாசத்திலே நீங்கள் வல்லவர்களாய் மாறும் போது உங்களுடைய கர்ப்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உங்கள் கர்ப்பத்திலே கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை உருவாக்குகிறார். ஆமா, நீங்க அறிந்திருக்கிறபடி இல்ல, நீங்க தெரிந்திருக்கிறபடி இல்ல, டாக்டர் சொல்லி இருக்கிறபடி இல்ல, நீங்க பார்க்கிற சூழ்நிலை படி அல்ல. கர்த்தர் மாறுதலாய் காரியங்களை நடப்பிக்கிற தேவன். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்திலே வல்லவனானா, அவன் ஹீரோ ஆயிட்டான். விசுவாசம் அப்படின்னா அந்த அளவுக்கு விசுவாசம். இங்க பாருங்க, நல்ல சூழ்நிலையில ஆண்டவரை விசுவாசிக்கிறது பெரிய சாதனை கிடையாது. நம்ப முடியாத சூழ்நிலையில, விசுவாசம் வைக்க முடியாத சூழ்நிலையில கர்த்தர் மேல யார் விசுவாசம் வைத்திருக்கிறாங்களோ அவங்க தான் ஹீரோ. அவங்க வாழ்க்கையில தான் பெரிய சாதனையை பார்க்க முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்ன சொன்னார் ஆண்டவர் இயேசு? நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்னங்கிறத நீ பார்க்க முடியும். செத்த மனுஷனை மட்டும் இல்ல, நாரிகிட்டு இருக்கிற மனுஷனையும், ஆமா, உலர்ந்து போன எலும்பையும் உயிரடைய பண்ண கர்த்தருடைய வல்லமை மாறாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் மேல் நாம் விசுவாசம் வைப்போம். அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவோம். அல்லேலூயா. கடைசியா ஒன்றை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க மோசேயினுடைய விசுவாசம் 11வது அதிகாரம் எபிரேயர் 11:24 27 வரையிலும் பாருங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது, பாருங்க, சின்ன வயசுலயே குழந்தை பருவத்திலேயே அரண்மனைக்கு போயிட்டாங்கிற சரித்திரம்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? தாய் பால் கொடுத்து பால் மறக்கிற சமயத்துல ஒன்னு சொல்லி அனுப்புகிறான் அந்த பச்சை குழந்தைக்கு. அப்பா, நீ அரண்மனையிலே இருந்து இங்க வந்தாலும் நான் பெற்றெடுத்த பிள்ளை, நீ எபிரேயன், நீ இஸ்ரவேலன், நம்ம மக்கள் எல்லாம் இப்படி அநியாயமா அடிமை ஆயிட்டாங்க, நீ அரண்மனையில இருக்கிற, கர்த்தர் உன்னைய கொண்டு எப்படியாவது இவங்களெல்லாம் மீட்கிறதற்கு ஒரு நல்ல ஏற்பாடு செய்யணும்பா. நம்ம இனமெல்லாம் அடிமைப்பட்டவங்க இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி. நமக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, பாலும் தேனும் ஓடுற தேசத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகையினால ஏதோ ஒரு சூழ்நிலையில இவங்கெல்லாம் இப்படி கொத்தடிமைகள் ஆயிட்டாங்க. நீ வளர்ந்து வரும்போது நீ என்ன செய்யணும்? இந்த மீட்பின் பணியை செய்யணும்பா. உனக்குன்னு அதிகாரம் வரும்போது நீ அதை செய்யணும்னு தாய் சொல்லிவிட்டா பாத்தீங்களா? அதையே அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் அதையே நினைச்சிட்டு இருக்கிறான். அங்க பாருங்க, சபையில ஆவியானவர் தாயை போல ஊழியக்காரன் மூலமா என்னென்ன சத்தியங்களை சொல்லி கொடுக்கிறாரோ அதையே நினைச்சிட்டு இருக்கணும். பக்கத்துல இருக்கிறவங்களை அடி கொடுத்து சொல்லுங்க, அதையே நினைச்சிட்டு இருக்கணும். ஆமா, வீட்டுக்கு போனோடனே சினிமா கதையை நினைச்சிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் சீரழிகிற கதை. என்ன கதை? சீரழிகிற கதை. எந்தெந்த சினிமா நடிகர் எவன் சிறப்பான உயர்ந்த நிலையில இருக்கிறான்னா அவங்க குடும்ப நிலைமையெல்லாம் பாருங்க. அவங்க குடும்ப நிலையெல்லாம் பாருங்க ஐயா. அவங்க பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க, யாரு பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு இருக்கு, அவங்க பிள்ளைகள்லாம் அவங்க எல்லாம் பாருங்க, ஒன்றும் ஆசீர்வாதமாவே இல்லை. எல்லாம் டைவர்ஸ் அப்படி இப்படிமா எல்லாம் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம கண்ணீர் எல்லாம் ஆண்டவர் தொடச்சிட்டு இருக்கிறாரு. அதனால அதெல்லாம் பேசாதீங்க. மோசேக்கு தாய் என்ன சொல்லி கொடுத்தாலோ, சின்ன வயசுல இருந்தே அவன் இருக்கிறது அரண்மனை தான். ஆனா தாயினுடைய அந்த தேவ வார்த்தையை அவன் நினைத்து 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 அந்த நாளுக்காக, அந்த விடுதலைக்காக, அந்த வெற்றிக்காக அவன் அதையே தியானித்துக் கொண்டிருக்கிறான். அதுதான் 1ஆம் சங்கீதத்துல இருக்கு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்காத, ஊரு கதையை பேசாத, அடுத்தவங்க பிரச்சனையை பேசாத, அடுத்தவங்க பாதிப்புல நீ சந்தோஷப்படாத, உன் எதிராளிக்கு நடந்த துக்கமான காரியத்தை ரொம்ப ஆழமா நீ நினைச்சு சந்தோஷப்படாத. அதுல ஒரு காரியமும் கிடையாது. கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆலோசனை, கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் வாழ்வு மட்டுமல்ல, உலகமே உங்க மூலமா தான் விடுதலை அடையணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
ஐயா, உங்க வாழ்க்கை இந்த வருஷத்துல வாய்க்கணும். உங்க தொழில், உங்க கையின் பிரயாசம், உங்க வியாபாரம், உங்க வேலை, நீங்க நினைக்கிற திட்டங்கள் எல்லாம் வெற்றியாய் கர்த்தர் வாய்க்க பண்ணணும்னா ஊழியக்காரனாகிய தாயின் மூலமா ஆவியானவர் கொடுக்கிற அந்த ஆலோசனையை, அந்த வார்த்தையை மனதிலே தியானித்தவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, மோசே இளைஞன் தான், வாலிபன் தான். வாலிப பருவத்திலே வரும்போது எல்லாருக்கும் ஏற்படுகிற தடுமாற்றம் மோசேக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் அவன் இடம் கொடுக்கல. காரணம் என்னன்னா, தாய் சொன்னதை அவன் அதிகமா தியானித்தான். தாயினுடைய வார்த்தை அவனை உருவாக்கினது. வசனத்தை யார் அதிகமா தியானிக்கிறாங்களோ, 119 சங்கீதம் 9 அப்படித்தானே இருக்கிறது. கர்த்தர் வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தினால் தன்னை காக்கிறதினால் தானே. தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, வாலிபர்களே, பிசாசு உலக மாயை காமிச்சு உங்களை ஏமாத்த பாக்குறான். தேவ ஆசீர்வாதத்துக்கு உங்களை புறம்பாக்க பாக்குறான். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நீங்க காத்து கொள்ளும் போது உங்க வாழ்க்கை யோசேப்பின் வாழ்க்கையை போல பிரகாசமா இருக்கும். மோசேயினுடைய வாழ்க்கையை போல பிரகாசமா இருக்கும். இங்க பாருங்க, இந்த தாயினுடைய வசனத்தை அவன் உள்ளத்துல வைத்தவனாக அவன் அரண்மனையிலே வர்ற சமயத்துல வசனம் என்ன சொல்லுது? 24வது வசனம். அந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க அதிலேயே அவன் விசுவாசத்திலே வளருகிறான், விருத்தியாகிறான். நடக்கிற காரியம், விசுவாசத்திலே தான் பெரியவனான போது எல்லாரும் சொல்றாங்க, இது யார் மகன்? மோசே. யார் மகன்? மோசேன்னு பெயர் வைச்சது யாரு? ஆமா, இளவரசி தான் வச்சா. இளவரசி தான் வச்சா. இளவரசியினுடைய மகன், இளவரசியினுடைய மகன். அதெல்லாம் குழு குழுன்னு கேட்கவே இல்லை. நம்ம எல்லாம் பாருங்க, கொஞ்சம் வசதியானவங்க, கொஞ்சம் பிரபலியமானாலும் அதெல்லாம் நமக்கு சொந்தக்காரன்னு சொல்லி எப்படியாவது லிங்க் கொடுக்க பாக்குறோம். அல்லேலூயா. அதுல ஒரு பெருமையை தேடுறோம். ஆனா மோசே அப்படி இல்லை. ஐயோ, அந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் இவனுக்கு அருவருப்பா இருந்தது. ஐயோ, இவங்க நம்மளை அடிமைப்படுத்தி இருக்கிறாங்க, நம்ம இனத்தை, நம்ம ஜனத்தை அடிமைப்படுத்தி இருக்கிறாங்க, கொத்தடிமையாக்கி இருக்கிறாங்க, தேவ ஜனத்தை இப்படி கொடுமைப்படுத்துறாங்க. இவங்களுக்கு நான் மகனா இருக்க மாட்டேன், இந்த வார்த்தை எனக்கு வேண்டான்னு சொல்லி அவன் என்ன பண்ணா? வெறுத்தான். பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று சொல்லுவதை வெறுத்தான். கவனிங்கய்யா, நீங்க கர்த்தருக்குள்ளே வளரும் போது, கர்த்தருடைய விசுவாசத்திலே வளரும் போது, இந்த உலக பாவ சந்தோஷம், உலக ஆடம்பரம், உலக பெருமை கடுத்த காரியத்துக்குள்ளே தானாகவே ஒரு வெறுப்பு உங்களுக்குள்ளே கட்டாயம் வரும். அதை உருவாக்குவது கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாச விருத்தி. அல்லேலூயா. இரண்டாவது அவன் என்ன செஞ்சான் பாருங்க, அரண்மனையிலே ஒவ்வொரு வயசு ஆளுகளுக்கும் எப்படி எப்படி சந்தோஷப்படுத்துறதுக்குன்னு எல்லா ஏற்பாடெல்லாம் இருக்கும். ஆனா இவன் அதெல்லாம் விரும்பல. இதெல்லாம் நித்தியமான நிரந்தரமான சந்தோஷம் இல்ல, இதெல்லாம் பாவ சந்தோஷம். ஆமா, குடிக்கிறதுல சந்தோஷம் இருக்கலாம், ஆடி பாடுறதுல சந்தோஷம் இருக்கலாம், சினிமாவில சந்தோஷம் இருக்கலாம், கூத்தாட்டத்துல எல்லாம் கொண்டாட்டத்துல சந்தோஷம் இருக்கலாம், திருவிழாவில சந்தோஷம் இருக்கலாம். அதெல்லாம் நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. அதெல்லாம் ஆத்மாவுக்கு சந்தோஷம் கொடுக்காது. இந்த அறிவு பாருங்க, வாலிபனா இருந்த மோசேக்கு அப்பவே வந்தது. காரணம், கர்த்தருடைய வார்த்தை அவன் உள்ளத்திலே ஆழமாய் வேரூன்றி இருந்ததினாலே. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா சொல்லுங்க. அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு கூட பாருங்க, தேவ ஜனங்களோடு ஃபர்ஸ்ட் ஒரு வெறுப்பு உண்டானது. பெருமை, ஆடம்பரம், அதுக்கெல்லாம் ஒரு வெறுப்பு, இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு. ரெண்டாவது தேவ ஜனங்களோடு ஐக்கியம். யார் சபையில நல்ல ஐக்கியம் வைப்பாங்க தெரியுங்களா? யார் ஆண்டவர் மேல நல்ல விசுவாசம் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்ப வெள்ளிக்கிழமை வரும், எப்ப போய் சாயங்காலம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம் சபையில அப்படின்னு சொல்லி அந்த ஆர்வம் அவங்களுக்குள்ள தானாவே வரும். காரணம், தேவ ஜனங்களோடு ஐக்கியமாகிறோம். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் யாரு? தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு தேவன் மீட்டு கொண்ட மக்கள். அல்லேலூயா சொல்லுங்க.
பாருங்க, இங்க இருக்கிற நேரத்துல நீங்க ஒரு கல்யாண வீட்டுல இருந்தீங்கன்னு வைங்களேன், ஏன் அப்படி இருக்கிறாங்க? ஏன் அப்படி இருக்கிறாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்க? கொஞ்சம் கவனிங்க. நீங்க கர்த்தர் சமூகத்துல இருக்க வேண்டிய நேரத்துல, தேவ ஜனங்களோடு ஐக்கியமா இருக்கிற நேரத்துல தேவ ஜனங்களோட தான் ஐக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, நீங்க வேற இடத்துல இருக்கிறீங்கன்னா இன்னும் நீங்க விசுவாசத்துல வளரல அப்படின்னு தான் அர்த்தம். சப்போஸ் வெளியூருக்கே நீங்க தூரமா இடத்துக்கு போயிருக்கிறீங்க, அப்பவும் அங்க இருக்கிற தேவ ஜனங்களோட நீங்க என்ன செய்யணும்? ஐக்கியமா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஐக்கியமா இருக்கிறோம்னா, நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. தேவன் என்னை ரட்சித்து இருக்கிறார், கிரயத்து கொண்டிருக்கிறார். என் இஷ்டத்துக்கு நான் அங்கேயும் போறதுக்கு நான் அனுமதிக்கப்பட்ட ஆள் கிடையாது. நீங்களும் நானும் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். சொல்லுங்க, எப்படிப்பட்டவங்க? சொல்லுங்க, கிரயத்துக்கு கொல்லப்பட்டவங்கன்னா என்ன? உங்களை டோட்டலா கர்த்தர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம் அப்படித்தானே இருக்குது. வாசிங்க வாசிங்க பார்க்கலாம். 20வது அதிகாரம், சாரி 6வது அதிகாரம் 20வது வசனம். தேவனை மகிமைக்காக வாழ்வதற்காக கர்த்தர் உங்களை கிரயத்திற்கு கொண்டிருக்கிறார். என்ன கிரயம் கொடுத்திருக்கிறார்? அவர் உயிரையே கிரயமா கொடுத்திருக்கிறார். அவருடைய மகிமையை கிரயமா கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவனை கிரயமாய் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க ஐயா? இயேசு சிலுவையிலே. ஆமா, அப்படித்தான் அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனத்திலே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க எப்படி என்ன கிரயம் கொடுத்திருக்கிறார்னு பாருங்க. ஆகையால் உங்களை குறித்தும் சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை, அண்டர்லைன் பண்ணணும், அவருடைய சொந்த இரத்தத்தினாலே கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள் நீங்க நானும். அப்போ ஒரு விசேஷத்துக்கு போறீங்கன்னா கர்த்தத்தை கேட்கணும், ஏசப்பா நாம் போலாமா? கர்த்தர் அனுமதி கொடுக்கணும். ஐயா, பாஸ்டர் அனுமதி கொடுக்கிறாரோ இல்லையோ, யார் அனுமதி கொடுக்கணும்? பாஸ்டர் வழி நடத்துற ஆளுதான். ஆனா எஜமான் யாரு? அவர்தான். சொல்லுங்க, எஜமான் அவர்தான். அவர்தான் உங்க உயிரை அவர்தான் கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். சரீரத்தை, குடும்பத்தை எல்லாம் அவர்தான் ஆதரவு பண்ணிட்டு இருக்கிறார், நன்மை செய்கிறார், உங்களை சாட்சியா மாற்ற விரும்புகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதுக்காகத்தான் ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அதனால உங்க இஷ்டத்துக்கு நீங்க செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களோடு பாருங்க, அரண்மனை வாழ்க்கையை வெறுத்து ஆடம்பரமா இளவரசனாக வலம் வர வேண்டிய இந்த மோசே, இவனுக்குள்ளே இப்படி ஒரு போதனையெல்லாம் அவன் ஒரு நாளும் கேட்டிருக்க முடியாது. ஆனா அவனுக்குள்ளே கொஞ்சம் கிடைத்த கொஞ்சம் சத்தியம் இவ்வளவு பெரிய விசுவாச விருத்தியை அவனுக்குள்ள உருவாக்கினதுன்னு ஆவியானவர் தானே சொல்லுகிறார். அவன் விசுவாசத்திலே வளர்ந்த போது பார்வோனுடைய குமாரத்தி என்று சொல்லப்படுவதை அவன் வெறுத்தான். தேவ ஜனங்களுடைய ஐக்கியத்தை அவன் நாடினான். கடைசியாக அடுத்த வசனத்திலே இனி வரும் பலன் மேலே அவன் நோக்கமாயிருந்தான். அல்லேலூயா. சொல்லுங்க, இனி வரும் பலம்னா என்ன? இந்த உலகத்தில் எந்த பலன் கிடையாது. ரோமர் 8:18 தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. இனி, அதாவது வருகையிலேயோ, மரணத்துக்கு பிறகோ, நியாய தீர்ப்புக்கு பிறகோ, மறுமையிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பலன், அந்த ஆசீர்வாதம், அதன் மேல இவனுக்கு ஒரு ஆசை. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க, இவ்வளவு விவரமா பிரசங்கத்தை நம்ம எல்லாம் கேட்கிறோம். மோசேக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்காது. அவன் ஒரு நாள் இந்த மாதிரி ஆவிக்குரிய ஐக்கியத்திற்கு போயிருக்க மாட்டான். அவன் தனி மனுஷனா அங்க எல்லாம் குடிச்சு வெறிச்சு ஆடிட்டு கிடக்கிற அந்த துன்மார்க்கமான அரண்மனையில இவன் ஒருத்த மட்டும் யோசேப் மாதிரி அப்படியே தாய் சொன்ன அந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டு, ஆமாமா இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம், இது ஒரு துன்மார்க்கமான உலை, இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனுக்குன்னு ஆயத்தம் பண்ணி இருக்கிற மறுமையின் ஆசீர்வாதம், கர்த்தருக்காக வாழ்ந்து அதன் மூலமாய் கிடைக்கிற ரிவார்டுக்காக அவன் என்ன செய்தான்? காத்து கொண்டிருந்தான். இதெல்லாம் இத்தனை காரியத்தை செய்தது அவன் கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாச விருத்தி. அல்லேலூயா. யோபனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், எல்லாம் அழிஞ்சு போனது. 10 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க, பெரிய சொத்து சுகம் எல்லாம் அழிஞ்சு அவன் குப்பை மேட்ல
அவன் சரீரமெல்லாம் பருக்கள் வந்து வேதனை, சாத்தான் ரொம்ப கொடிய வேதனையில இருக்கிறப்ப அவன் வாய் திறந்து சொன்னான், உதடு கூட சரியா இல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்ன அந்த விசுவாச விருத்தி இருக்கு பாத்தீங்களா, அவனுடைய இழப்பை எல்லாம் கர்த்தர் திரும்ப ரெட்டத்தனியாய் திரும்ப அவனுக்கு கொடுக்க வைத்தது. ஹல்லேலூயா சொல்லுங்கயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் யாருன்னு அறிந்திருக்கிறேன். அதே மாதிரி சொல்றாரு தீமோத்தேயு 2 தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அந்த விசுவாசம் தான் அந்த பவுலுடைய ஊழியத்திலே ஒரு பெரிய வெற்றியை உருவாக்கினது. அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையிலையும் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கும், சரீர வாழ்க்கையா இருக்கும். இந்த வருஷத்துல நீங்க எதிர்பார்க்கிறதற்கு மேலான ஒரு பெரிய விருத்தியை கர்த்தருக்குள்ள நீங்க அடையணும் அப்படின்னா, கிருபையினாலும் கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசத்துல விருத்தி அடையுங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் இல்ல, விசுவாசம் இல்லாம ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்யாதீங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் நெஞ்சில கை வைத்து, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கேட்டாங்களே, அத நம்ம கேட்போமா? ஆண்டவரே, விசுவாசத்தை எங்களுக்கு வர்த்திக்க பண்ணும். நான் ஒரு அற்ப விசுவாசியா அல்ல, நான் சும்மா பேருக்காக உதட்ட அளவிலே உம்மை துதிக்கிறவனாக வாழ்த்துகிறவனாக அல்ல. கர்த்தாவே, உங்க நாமத்தின் மேல் நான் வைக்கிற விசுவாசம் விருத்தி அடையணும். பேதுருவினுடைய விசுவாசம் விருத்தி அடைந்தது போல, ஸ்தேவானுடைய விசுவாசம் விருத்தி அடைந்தது போல, ஆபிரகாம் சாராளுடைய விசுவாசம் விருத்தி அடைந்தது போல, பிரைஸ் தி லார்ட், மோசேயுடைய விசுவாசம் விருத்தி அடைந்தது போல, யோபு பவுலுடைய விசுவாசம் விருத்தி அடைந்து சாதனையை, இழப்பை எல்லாம், நஷ்டத்தை எல்லாம் இரட்டிப்பான லாபமாய் பெற்றுக்கொண்டது போல அந்த விசுவாசத்தை நான் காத்து கொள்ளணும். நான் மைனஸ பற்றி பேசக்கூடாது. கடந்த கால இழப்புகள், நஷ்டத்தை நான் அதிகமா தியானிக்க கூடாது. கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களுக்காக நான் அவர் மேல அதிகமா விசுவாசம் வைப்பேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். எல்லாரும் வாய் திறந்து உரத்த சத்தமா கர்த்தர் காதுல விழும்படி, ஆமென், அவர் மகிழும்படி. ஆண்டவரே, நான் ஒரு அற்ப விசுவாசியா இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டேன்பா, இனிமே ஜீவனுள்ள சர்வ வல்லமையுள்ள சிருஷ்டி கர்த்தராகிய உங்களால எல்லாம் முடியும். உங்க மேல நான் விசுவாசம் வைத்து உமக்காக நான் வாழுவேன். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே. எல்லாரும் கர்த்தரை எஜமான் என்று அறிக்கையிட்டு பாடுவோம். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே,
அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, என் தேசையல்ல எங்கும் அப்பா நீராள வேண்டும். என் தேசையல்ல எங்கும் அப்பா நீரோ, வறுமை எல்லாம் மாறணும், வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, அன்புள்ள பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசி உணர்த்தின ஜீவ வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டபடியே உன்னை விருத்தி அடைய பண்ணுவார் என்று சொல்லி இந்த வருஷத்தில் நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. நாங்க ஆவிக்குரிய காரியங்களிலே விருத்தி ஆகும் போது சரீர பிரகாரமான இம்மைக்குரிய அனைத்து காரியங்களிலேயும் நாங்க விருத்தி அடைகிற அந்த விரிவாக்கத்தை நீங்க எங்களுக்கு விலக்கி காண்பித்ததற்காக கரந்தட்டி கரந்தட்டி நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபையிலே நாங்க விருத்தி அடையணும். கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசத்திலே நாங்க விருத்தி அடையணும். வர்த்திக்க பண்ணுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அப்படி இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய விசுவாச விருத்தியை தாங்க ராஜா. அற்ப விசுவாசியா இருந்த பேதுரு அற்புதங்களை செய்கிற, பெரிய காரியங்களை செய்கிற பெரிய மனிதனாக மாறினானே. தேவான் விசுவாசத்திலே நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்தானே அப்பா. ஆமாண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் காரியங்களிலே, சபைகளிலே, ஜனங்களுக்குள்ளே, ஆமாண்டவரே, பொது ஜனங்களுக்குள்ளேயும் ஆமாண்டவரே உங்க நாமத்திலே பெரிய அற்புதங்களை, அடையாளங்களை கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக இந்த வருஷத்திலே உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் நீர் செய்ய போகிற மகத்துவமான அற்புதமான காரியங்களுக்காக கரந்தட்டி நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ராஜா.
ஆமாண்டவரே, ஆபிரகாமும் சாராலும் தங்களுடைய பலவீனத்தை எண்ணாமல் இருந்தார்கள், தங்கள் சரீரம் செத்து போனதை. ஆமாண்டவரே, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை அவங்க நினைக்கவே இல்லை, அவங்க எண்ணி பார்க்கல, அதை யோசிக்கவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை அதிகமா அவங்க நம்பினார்கள், அதுல விசுவாசம் வைத்து விருத்தி அடைந்தார்கள், விசுவாசத்திலே வல்லவர்களானார்கள். கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார், அவருடைய வார்த்தையின்படியே நான் அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாவேன், அநேகம் ஜாதிகளுக்கு தாயாவேன் என்று சொல்லி உங்க மேல விசுவாசத்திலே வல்லவர்களானார்கள், விருத்தி அடைந்தார்கள். அது நிமித்தமாக செத்து போனதெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டது ராஜா. ஆண்டவரே, செத்து போனதெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டது ராஜா. உம்முடைய ஆண்டவரே, எங்கள் ஜனங்களுக்குள்ள எந்தெந்த பகுதி செத்து போயிருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆமென் உயிர்ப்பிக்கிற உம்முடைய விசுவாச விருத்திக்காக கரம் தட்டுகிறோம். ஆமென். செத்து போன இடங்களில் எல்லாம் நாங்கள் அற்புதங்களை பார்க்க போகிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த புதிய வருஷத்துல நீர் அப்படிப்பட்ட ஒரு விருத்தியை நீங்க உண்டாக்க போறீங்க. நன்றி ராஜா. யோபு இழந்த எல்லாம், சாத்தான் நஷ்டப்படுத்தின அனைத்தையும் நீங்க ரெட்டிப்பாய் கொடுத்தீங்க. யோபுக்குள்ளே உண்டான விசுவாச விருத்தி ராஜா. ஆமாண்டோரே, பவுலுக்குள்ளே உண்டான விசுவாச விருத்தி, அவன் மரணம் மட்டும் அவன் வெற்றி வீரனாக, ஆமென், எங்கும் எப்போதும் வெற்றி சிறந்தவனாக ராஜா. பவுலனுடைய ஊழியத்திலே ஜீவியத்திலே வெற்றியை தந்தீங்கப்பா. மோசே பெரியவனான போது அவனுக்குள்ளே உண்டான ஆமாண்டவரே ஆவிக்குரிய ஆண்டவரே மாற்றங்கள் எல்லாத்தையும் பார்க்கிறோமே. அவன் விசுவாசத்திலே அவன் பெரியவனான போது உலக ஆடம்பரத்தை அவன் வெறுத்தான். தாய் சொன்ன அந்த விசுவாச வார்த்தைகள், ஆமென், தேவனுடைய சத்தியங்கள், அவைகளை அவன் மனதிலே கொண்டவனாக, ஆமாண்டவரை, உலக ஆடம்பரம், உலக துன்மார்க்கம், உலக பாவ சந்தோஷம், இது எல்லாம் வெறுத்து தேவ ஜனங்களோடு ஐக்கியம் வைத்து இனி வரப்போகிற அந்த பலனின் மேலே, ஆசீர்வாதத்தின் மேலே அவன் வாஞ்சையாய் இருந்தானே. அந்த பாக்கியம் இந்த புதிய வருஷத்துல உம்முடைய பிள்ளைகள் மேலே உண்டாவதாக, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே உருவாவதாக. வீணான உலக ஆடம்பரத்தை வெறுக்கணும் ராஜா. பெருமைக்கு அடுத்ததை வெறுக்கணும். தங்களை பெருமையாய் மற்றவங்க நினைக்கணும், பேசணுங்கிறதெல்லாம் வெறுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச விருத்தியை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கட்டளையிடுவீராக. தேவ சபையிலே தேவ ஜனங்களோடு ஐக்கியமாய் வைப்பதிலே அதிக ஆர்வம் காட்டணும் ராஜா. சபை கூடி வருவதிலே நம்முடைய பிள்ளைகள் உற்சாகம் அடையணும் ராஜா. ஆமென். தேவ ஜனங்களோடு ஐக்கியம் வைக்கணும். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம். வரக்கூடிய நாட்களிலே இனி வரப்போகிற மகிமையை நாடணும். அந்த கிருபையை தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிறைவோடு, விசுவாச விருத்தி நிறைவோடு உடைய பிள்ளைகளை அனுப்பு ராஜா. தேவானை நீர் அனுப்பினீரே, தேவானை நீர் நிரப்பினீரே, அப்படியா எழுப்பினீரே, அப்படியா இந்த புதிய வருஷத்திலே இந்த வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவானை போல விசுவாசத்திலே நிறைந்தவர்களாக, விருத்தியானவர்களாக பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் சாதிப்பார்களாக ஆசீர்வதிக்கிறேன். தேவ ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.